வணக்கங்க, நான் உங்க சமையல்காரர் பொண்ணு. இன்னைக்கு நம்ம சமையல்காரர் பொண்ணுல கடலக்கொட்டை பாதாம் லட்டு எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். நான் லட்டு செய்யறேங்க. 1 கப்புக்கு கடலக்கொட்டை எடுத்து வச்சிருக்கேங்க. 1/2 கப்புக்கு பாதாம் எடுத்து வச்சிருக்கேங்க. இது வந்து 1/4 கிலோ. இது வந்து 125 கிராமுங்க. முதல்ல இந்த கடலக்கொட்டையை பேன்ல போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரா வறுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் இதோட தோலெல்லாம் நம்ம புடைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா கடலக்கொட்டை நல்லா வணங்கிடுச்சுங்க. நல்லா இது வந்து எண்ணெய் எடுக்காத கடலக்கொட்டை. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கடலக்கொட்டையிலேருந்து அப்படியே எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி கடலக்கொட்டை போட்டாங்கன்னா லட்டு சூப்பராக வருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. ஃபுல்லாகவே கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. அதுக்கப்புறம் இது புடைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போங்க இதில் இந்த பாதாமை கொஞ்சம் வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ ஆல்மண்டு நல்லா வணங்கிருச்சுங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. இது நல்லா ஆறிடுச்சுங்க. கையில் கொஞ்சம் இப்படி பொடிச்சு விட்டாங்கன்னா அந்த தோல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுங்க. இப்போ இந்த முறத்தில் போட்டு நல்லா தொப்பையை மட்டும் புடைச்சி எடுத்துக்கலாங்க. இன்னொரு டைம் நல்லா உடைச்சுட்டுங்க. இன்னொரு டைம் வந்து புடைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ கடலக்கொட்டையிலேருந்து தொப்பையெல்லாம் நல்லா புடைச்சி எடுத்தாச்சுங்க. இப்படி நம்ம நியூஸ் பேப்பரில் வச்சு புடைக்கும் போதுங்க இதை மட்டும் தனியாக சுருட்டி குப்பையில் போடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்குங்க. இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டுங்க கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பா அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நெகுன்னு அரைச்சிட்டோங்கன்னா சாப்பிட்றப்ப நம்மளுக்கு விற்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குறகுறப்பா இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பாதாம் பருப்பு நல்லா சூடாக ஆறிடுச்சுங்க. இதையும் கொஞ்சம் குறகுறப்பா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாதாம் பருப்பையும் அரைச்சி வச்சுங்க. இப்போ இதில் ஊற்றுறக்குங்க கொஞ்சம் வெல்லத்தை கரைச்சிக்கலாங்க. அடுப்பில் ஒரு வடசட்டி வச்சுட்டேங்க. அதில் 1 டீஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாங்க. நெய் கொஞ்சம் உருகட்டுங்க. இதில் வந்துங்க நான் 1/4 கிலோவுக்கு வெல்லத்தை நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி ஜாகரி பவுடர்னு கடையில் விற்குதுங்க, அது வாங்கியிருக்கேங்க. அப்படி இல்லாட்டி நம்ம நார்மலாக கிடைக்கிற வெல்லத்தவே கொஞ்சம் பொடி பொடியாக உடச்சி வச்சுக்கலாங்க. நெய் கொஞ்சம் உருகிருச்சுங்க. இதில் எடுத்து வச்சு ஜாகரி பவுடரை போட்டுடலாங்க. இது கொஞ்சம் அப்படியே பேஸ்ட் ஸ்டேஜுக்கு வரட்டுங்க. இதில் 1 பிஞ்சுக்கு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா உருகிருச்சுங்க. இதில் நம்ம இந்த அரைச்சி வச்ச பொடியை போட்டுடலாங்க. போட்டு ஒரு 2-3 கலக்கு கலக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளத்தோட இந்த பொடி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இது இப்போ இந்த பெராத்தில் கொட்டி கொஞ்சம் ஆற விட்டுறலாங்க. அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிடலாங்க. இப்போ இது நல்லா ஆறிடுச்சுங்க. இது நல்லா ஒரு பெனஞ்சு விட்டு உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பாகு கொஞ்சம் இலக்கமாக இருக்கணுங்க. கட்டி வெல்லம் போட்டு நீங்கள் அந்த வெள்ளத்தை உருக்குற மாதிரி இருந்தீங்கன்னா அதில் 2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வெள்ளைப்பாகு இலக்கமாக இருக்கும். இந்த பொடி உங்களுக்கு போட்டனையும் உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஷேப்பு கரெக்டாக கிடைக்குங்க. அப்படி இல்லை இன்னொன்று வெள்ளத்தை நீங்கள் போட்டு வெள்ளம் கரைஞ்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் நீங்கள் வெள்ளத்தை வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஜவ் மாதிரி ஆயிரும். இப்படி நீங்கள் சப்போஸ் உருண்டை பிடிக்கிறீங்க, அப்படி உருண்டை பிடிக்கிறதுக்கு வராட்டிங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 1 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் உருக்குன நெய் விட்டு உருண்டை பிடிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உருண்டை வந்துடுங்க. நம்மளுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாங்க. நம்ம குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வச்சு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான லட்டு வச்சு கொடுத்தாங்கன்னா இனிப்பாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இனிப்பாக இருக்கிறதுனால நம்ம குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம லேடிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் தனியாக இருக்கும்போது அடிக்கடி பசிக்கிற மாதிரி தோணும். அப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டத்தை செஞ்சுங்க. ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு எப்போல்லாம் நம்மளுக்கு பசிக்கிற மாதிரி இருக்குதோ அப்போ எடுத்து நம்ம சாப்பிடும்போது ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நான் ஏற்கனவே உளுந்து லட்டும் எப்படி செய்யறதுன்னு போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு இந்த லட்டு செய்யுங்க, அடுத்த வாரத்துக்கு அந்த உளுந்து லட்டு செய்யுங்க. குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த லட்டு கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி குறைன்னு இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த கடலக்கொட்டையும் பாதாம் பருப்பையும் நல்லா நெகுன்னு அரைச்சிக்கோங்க. நம்ம நெகுன்னு பாதாம் பருப்பையும் கடலக்கொட்டையும் அரைச்சோங்கன்னா அதுவே கொஞ்சம் நல்லா எண்ணெய் விடும். உருண்டை பிடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப வசதியாக இருக்குங்க. இப்போ பார்த்துட்டிங்கன்னா சுவையான கடலக்கொட்டை பாதாம் பருப்பு லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் போட்ட அளவுக்கு பார்த்தீங்கன்னா 14 லட்டு கிடச்சிருக்குங்க. பார்த்தீங்கன்னா நான் வெல்லம் கொஞ்சம் பழைய வெல்லமாக போட்டங்காட்டி உங்களோட கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக வந்திருக்கு. நீங்கள் கொஞ்சம் புது வெல்லமாக போட்டீங்கன்னா அதோட கலர் வந்து கொஞ்சம் எல்லோ கலர் மாதிரி வருங்க. இந்த லட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த லட்டுவை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல்காரர் பொண்ணுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு ஹெல்த்தியான டிஷ்ஷோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூங்க.